Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B.Pharm. Apply now. Phoenix. அவன் இன்னைக்கே சாவணும். என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நாங்க ஜெயிக்கிறதா? Taste the Daily. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாத பலன்கள் பார்த்து கொண்டே வரும். அந்த வருஷத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னவென்றால், அம்பிகையின் அருளை பெற அனைவரும் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் கிரகங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான பலாபலனை கொடுக்க போகுது, எக்ஸ்பெஷலி எனக்குன்னு என்னெல்லாம் இந்த கிரகம் வச்சு செய்ய போகுது, தப்பிப்பேனா மாட்டேனா, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி தமிழ் மாத பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாத காலம் எப்படி இருக்க போகுது, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால், இதுவரைக்கும் தான் வீட்டில் தானே நம்ம ராசிநாதன் உட்கார்ந்துருந்தாரு. இப்போ அவரோட 2ஆம் வீட்டுக்கு இறங்கி வந்திருக்காரு. அந்த 2ஆம் வீடு நம்மளுடைய 11ஆம் வீடாக இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், வரலாறு முக்கியம் அமைச்சரே. அப்போ இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக 11ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல். எப்பயுமே சொல்றேன், ராசிநாதன் 11ஆம் இடத்துல அமர்ந்து, 10ஆம் இடத்துல அமர்ந்து, 2ஆம் இடத்துல அமர்ந்து, 1ஆம் இடத்துல அமர்தெல்லாம் மிகச்சிறந்த ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, பணத்தை வரவழைக்கக்கூடிய தன்மையிலான அமைப்பையும் கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். லாபத்தை பன்மடங்காக்கக்கூடிய தன்மை. இப்ப ராசிநாதன் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், அதுவும் 12ஆம் அதிபதியோடு அமர்ந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியம், இன்ட்டு போட்டு வச்சுக்கணும். அப்படியெல்லாம் பார்த்தோமே ஆனால் நிறைய லாபம் வரும், அதுக்கு ஈக்குவலண்டா செலவும் வந்துடும். கொஞ்சம் உண்மையா ஹானஸ்டா சொல்லணும்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. அட போங்க மேடம், எப்போ பார்த்தாலும் அதுதான் வந்துட்டு இருக்கு. இத்தனை நாள் சொல்ல இப்போ சொல்லிட்டீங்க அப்படின்னா சொல்லாதீங்க. இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக வரப்போது, கவனமாக இருந்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் சுபவிரயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. நிறைய பேருக்கு அந்த 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவால் சில டிஸ்டர்பன்ஸை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாட்டவிட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படி இருக்கு பிளானட்டரி பொசிஷன்றதை பொறுத்து, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறதுன்ற பொறுத்தும் அது அக்யூரேட்டாக நம்மளால சொல்ல முடியும். இருந்தாலுமே ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக ஒரு இதுதான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாதம் ராசி பலன்லையும். அந்த மாதிரி பார்த்தோன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் விரயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, இல்லை வீட்டில் யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ்ன்ற மாதிரியே இந்த ஒரு மாதம் அப்படியே ஓடப்போகுது. ஆனால் ஜூலை 15 தேதிக்கு மேலே அது அப்படியே கொஞ்சம் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 28ஆம் தேதிக்கு அப்புறமே மிஸ்டர் செவ்வாய் நம்மளோட உட்கார போகிறார். செவ்வாய் தலைக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும்னா ஸ்பீட் அதிகரிக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க, நான் யார் தெரியுமா, வேலை தான் நான் வெள்ளக்காரன் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய வேலையின் மூலமாக அனைவரையும் வேலை வாங்கக்கூடிய காரணி எல்லாம் அமைய போகிறது. ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த என்ன ஆக போகுதுன்னா, கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்க போகிறது, கொஞ்சம் வரவை மீறிய செலவு அதிகரிக்க போகிறது. இன்னொன்று என்னன்னா, வேலைனா வெள்ளக்காரனா நீங்கள் இறங்க போகிறீங்க, விடிய வேலை பார்க்க போறீங்க, வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதன் மூலமா ஒரு ஸ்பீடை உங்களுக்கு இயக்க போறாங்க, பயங்கரமா ஸ்பீடாக போறீங்க. செவ்வாய் அமர்தல் உங்களுக்கு யோகம் இல்லை அப்படின்னு பார்த்தா கொஞ்சோண்டு தம்மா தொண்டு கொஞ்சம் அப்படித்தான். ஆனா செவ்வாயுடைய தன்மை இயங்க போறதுனால கொஞ்சம் ஸ்பீட் அதிகரிக்க போகிறது. யாருக்கெல்லாம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்று இருந்ததோ அது எல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒன்றும் பெருசாக கவலைப்படணும், நம்ம 2ஆம் வீட்டுக்கு தான் குருவோட பார்வை இருக்கேன். 10க்கு 2ஆம் வீட்டு அதிபதி வேற குருவோட உட்காந்துருக்காரு. ஸோ அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பெருசாக வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து வராது. ஆஃபீஸில் ஏதாவது ஒரு சில பஞ்சாயத்து, சில பிரச்சனைகள், சில விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல், எனக்கு மேலே ஒரு ஆளை போட்டாங்க, நான் கொஞ்சம் அடங்கி போகணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், இல்லை என்னுடைய கருத்துக்கு எதிர்கருத்து வருவதற்கான போட்டிக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்களோ, செவ்வாய்னாலே போட்டி பிளானட் தான். அப்போ 28ஆம் தேதிக்கு அப்புறம் போட்டிக்கு எனக்கு யாராவது ஆள் வந்துட்டாங்களோன்ற மாதிரி மனசை கொஞ்சம் சஞ்சலப்படுறதுன்ற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற காத்திருக்கிறது. கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டு தான் விளையாட போறீங்க இந்த ஒரு மாச காலம். நீயா நானா, வீடாக இருந்தாலும் சரி, அது வெளியில இருந்தாலும் சரி, கொஞ்சம் அப்படியே கோபம் கொத்தளித்து வரப்போகிறது. அதனால கொஞ்சம் கோபத்தை அடக்கும், ஓம் சாந்தியா இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவை நான் எடுக்கும்போது சொன்னேன், கருத்துக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசின்னு சொல்லிட்டு இந்த தடவை உங்களை கருத்தை கொஞ்சம் அமைதியாக சொல்றது நல்ல விஷயம். எனக்கு தெரியாதா, நான் இத்தனை நாள் பண்ணலையா, நான் மட்டும்தான் நான் அப்படி இப்படின்ற மாதிரி கொஞ்சம் சுய பச்சாதாவும் அந்த இடத்துல ஓங்கி வரும்போது நீங்களே கொஞ்சம் ஒரு கழிவிறக்கத்துக்குள் போய் விடுவீர்கள்.
அது தேவையில்லாத விஷயம். எப்பயுமே நீங்க தான். உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக யாருமே கொண்டு வருவாங்க. கன்னிராசிக்கு ஈக்குவலண்ட் கூட யாருமே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாவற்றிலுமே த பெஸ்ட் அப்படின்னு அது கன்னி தான். அப்போ அந்த கன்னிக்கு ஈக்குவலண்ட்டாக யாரையுமே கொண்டு வர முடியாது என்பது மட்டும்தான் உண்மை. ஆனால் கிரகங்கள் சும்மா சின்ன சின்னதாக உங்களை ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 1 மாத காலம் உங்களுக்கு போட்டிக்கு யாராவது வருவார்கள். கிளியர்? உங்களுக்கு போட்டிக்கு ஏதாவது ஒன்று வருது, இல்லை நீங்கள் யாரையாவது போட்டியாக நினைக்கிறது. ஸோ காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே செவ்வாய்க்கும் புதனுக்கும் பகை தான். அப்போ புதன் வீட்டில் வரக்கூடிய செவ்வாய் சில இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை 100 விழுக்காடு கொடுக்க தயாராக இருக்கிறார். ஓகே, ஏன்னா அவர் 8ஆம் வீட்டு அதிபதி வேறு. ஆனால் அதே செவ்வாய் தான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கிரியேட் பண்ணி கொடுப்பார். ஸோ திடீர் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது எல்லாமே நான் திடீர் அதிர்ஷ்டமாக கிடைக்கட்டும்னே வேண்டிக்கிறேன். நான் எதுக்கு நம்ம போய் இவ்வளோ பெருசாக யோசிச்சுட்டு போகிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் வந்து அடிபடாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாராவது உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஏன்னா ஏத்தாப்ப சனி வேற உங்களை பார்க்குறாரு. கண்டக சனியாக வேற போய் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் உடல்நிலை மனநிலை ரெண்டையுமே பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் ஆடி மாதம் இனிதே ஆரம்பம். ஸோ ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் சின்சன் மாதிரி அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் கன்னிராசி நேயர்களுக்கு இருக்குது. நான் ஆகோ ஓகோன்னு உண்மையை சொல்லி அதை நீங்கள் பொய்ன்னு சொல்லி நான் திரும்ப அதுக்கு ஒரு 100 எவிடன்ஸை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு உண்மை என்னவோ அதை நான் வெளிப்படையாக சொல்லணும்னு முடிவு பண்ணேன். அதனால் கன்னிராசிக்காரங்க நான் போய் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த தடவை வரைய அதிகரிக்க போகுது, செலவு வரப்போகுது, சண்டை போட போகிறீங்க. கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. வாயால் வடை சுடாதீங்க. தேவையில்லாத ஒரு சில அசிங்கங்களையும் அவமானங்களையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. உள்ளுக்குள்ள ஏன் எனக்கு மட்டும் இப்படிதான்ற மாதிரி ஒரு விரக்தி மனப்பான்மைக்குள்ளெல்லாம் போக போகிறீங்க. வீட்டில் யாருக்காவது பிரச்சனை வம்பு வழக்கெல்லாம் வரப்போகுது. இதெல்லாம் தாண்டி திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆக போகுது. ஓகே, சரியா? இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கலாம். வீட்டில் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து இல்லை, வீட்டுக்கோட சப்போர்ட் உங்களுக்கு நிறைய இருக்க போகுது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். எப்பயுமே வந்து வெளியிலேயும் சண்டை போட்டு வீட்லேயும் சண்டை போட்டு ஏன்றா இருக்கும்ன்ற மாதிரி நிலைமை எல்லாம் இல்லாமல் வீட்டின் ஆதரவு உங்களுக்கு அமோகமாக இருப்பதனால் பெருசாக நம்ம கவலைப்படுகிறோம். 2ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கும் சுக்கிரனுடைய பார்வை. அவர் 9ஆம் அதிபதி. அப்போ பாக்கியங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போகக்கூடிய காலகட்டம் நிறைய இருக்குது. பட் நம்ம செல்ஃபாக நம்மளுக்குன்னு நமக்கேன்னு பார்க்கும்போது சில இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே, நீங்கள் படிக்கிற கன்னிராசி காலங்களாக இருந்தால் இந்த தடவை நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தே திருவேன், நீ எடுத்துட்டியா அந்த தடவை நான் எடுப்பேன், இல்லை நான் எடுத்துட்டு இருக்க முடியாது, எனக்கு ஏதோ ஒரு பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் போட்டி போட போகிறீங்க. நல்லது தானே? சர்ஃபெக்சல் மாதிரி கரை நல்லதுன்ற மாதிரி போட்டி நல்லது தான். பிள்ளைங்க விஷயத்தில் படிக்கிற விஷயத்தில் நல்லது. அது நம்மளை இன்னும் கொஞ்சம் செதுக்கிக் கொள்வதற்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஜாலியாக விட்டுருங்க. கன்னிராசி பிள்ளைங்க இந்த தடவை தீயாக படிக்க போகிறாங்க. அம்மாக்கெல்லாம் ஜாலியாக இருக்க போகிறீங்க. ஓகே, நீங்கள் ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் போயிட்டு வர இடங்க. நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் கலை சம்மந்தப்பட்ட வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் யூனிஃபார்ம் சர்வீஸ்லாம் இருக்கீங்கன்னா கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஒரே வார்த்தையில் சொன்னால் கொஞ்சம் வந்து தேவையில்லாமல் அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் நடக்கலாம். உங்களுக்குன்னு யாராவது ஒன்று வரலாம். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் நான் மேல் சொன்ன எல்லா விஷயம் உங்களுக்கு மட்டும்தான். அதனால் அதை நல்லா போட்டு திரும்ப ஒரு தடவை பாஸ் பண்ணி கூட அந்த வீடியோவை பார்த்துட்டு குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அமைதின்னு இருக்க வேண்டிய நேரம், போட்டிக்கு ஆள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் அழகு சார்ந்து நீங்கள் இயங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வீடுன்ற இடத்துல ஒரு தன்னிறைவு கொடுக்க போது எல்லாமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வேலைன்னு ஓட போகிறீங்க. வேலை பளு அதிகரிக்க போகிறது. என்னதான் நான் வேலை பார்த்தாலும் அதாவது எனக்கான அங்கீகாரத்திற்காக நான் ஓட போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? ஏன்னா செவ்வாய் எப்பவுமே ஸ்பீட் பண்ணும்போது இப்போ எனக்காக விஷயத்துக்கு நான் ஓடுறேன்ற மாதிரி கொஞ்சம் செல்ஃபிஷாக யோசிக்க போகிறீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள்லாம் நடக்க போகிறது. 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட இதே பிளான் தான். ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். இடுப்பு கிட்ட கொஞ்சம் வலி வர்றது, கால் முட்டி வலிக்கிறது, பாதத்துக்கிட்ட ஏதோ ஒரு பெயின், கால் பாதம் வந்து அப்படியே எனக்கு தாங்க பிடிக்க முடியலையே, வலிக்குதே, நான் கொஞ்ச நேரமாக ரெஸ்ட்டு கூட அப்படின்னு சொல்லி பாதம் ரொம்ப பெயினாக இருக்கிறது. இந்த மாதிரி சில வலிகளை இந்த வயதில் எல்லா வயது ஒருத்தரும் இந்த கன்னிராசிக்காரர்கள் அனுபவிப்பதற்கான வாய்ப்பாக தான் இருக்குது. ஸோ கவனமாக இருங்கள். போயிட்டு வர இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம். கண்டகச்சனி வேறு நடந்துட்டுருக்கு. சனி வக்கிரம், அதனால ஒன்றும் பெருசாக பாதிப்பில்லை. இருந்தாலும் பி கேர்ஃபுல் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய தரணும். தினம் காலையில் இருந்துச்சு கண்ணாடியில் கேர்ஃபுல்லாக அமைதியாரு இது ரெண்டுமே சொல்லிட்டு தான் வீட்டை விட்டு கிளம்பணும். ஓகேவா? இதுதான் இந்த மாதத்துக்கான உங்களுக்கான தாரக மந்திரமாக இருக்க போகிறது. ஓகே, என்ன வழிபாடு பண்ணால் இப்படி இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலிலிருந்து நான் கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்த்தால் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த மாற்றத்தை கொண்டு தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது. முடியும்னா ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லித்தரேன். உங்கள் வீட்டில் நரசிம்மர் படம் இருந்தாலும் சரி, இல்லை நரசிம்மரை மனசால் நினச்சிட்டு ஒரு ஏலக்காவை கையில் வச்சுட்டு வாயில் போட்டுக்கிட்டே ஆஃபீஸ்க்கு போங்க. அந்த ஏலக்காவோட உமிழ் நீரோட உங்களுக்குள்ளே அது தொண்டைக்குள்ளே போகுது அப்படின்னா நீங்கள் சொல்கிற சொல் வசியமான சொல்ல மாறிவிடும். கிளியர்?
நிறைய ஏலக்காவை வாயில் உமிழ்ந்துக்கிட்டே போகும்போது தேவையில்லாமல் யாரெல்லாம் திட்டணுமோ அந்த ஏலக்காவை கடிச்சு பண்ண துப்பிடலாம். ஓகேவா? ஒரு கல்ல 2 மாங்காய் அடிச்சிச்சு. அதனால் நிறைய ஏலக்காயை வாயில் போட்டு பயன்படுத்தி கொள்ள. 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் குருவோட சேர்ந்து பார்வை பலத்தை ஸ்ட்ராங் பண்ணுற போது அந்த வருமானம் வரக்கூடிய இடம் நல்லாயிருக்கும். குடும்பத்திற்கான வருமானம் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல அந்த 2ஆம் வீட்டு காலபுருஷனுடைய 2ஆம் வீட்டு அதிபதியோட பார்வை விழுகிறது. அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால் ஏலக்காயை வாயில் போட்டு சாப்பிட்டு போகிறதுன்றது உங்களுக்கு இந்த மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். ப்ளஸ் எக்ஸ்பெஷலி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது.